வரப்போ அவங்க ஒரு 15 லிட்டர் ஆக்சிஜன் வச்சா கூட அவங்களுக்கு பத்தாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. நம்ம வீட்டில் வச்சு ஆக்சிஜன் கொடுக்கும்போது 15 லிட்டர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ அவங்களால வீட்டில் அந்த அளவுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்தும் அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியல. இவங்க எங்களுக்கு வந்தது ஒரு லேட் ப்ரெசன்டேஷன். இவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதே ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்தது. பை தென் அவ்வளோ ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி பம்ப் ஆகும். ஸோ இவங்க ஹார்ட்டுமே ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்ச ஒரு ஸ்டேட்டில் தான் எங்ககிட்ட வந்தாங்க. எங்ககிட்ட வந்து இவங்களை லிஸ்ட் பண்ணி அந்த ஒரு 3 months நாங்கள் நவம்பர் கிட்ட இவங்களை லிஸ்ட் பண்ணோம். இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுலேருந்து இவங்களுக்கு ஆர்கன் கிடைக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. அந்த 3 months நாங்கள் எங்களை ஒரு 4-5 வாட்டி அட்மிட் பண்ணியிருப்போம். அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க வாஷ்ரூம் எழுந்து போகிறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் இல்லை, ஆக்சிஜனோடையே அவங்க வாஷ்ரூம் போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ லக்கிலி டோனர் வாஸ் அ பிளெஸ்ஸிங். இவங்களுக்கு நாங்கள் வந்து இவங்களை அந்த வீக் ஆல்மோஸ்ட் எக்மோவில் போடுற மாதிரி இருந்தோம். ஏன்னா ஹார்ட்டும் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் ரொம்ப டைம்லியாக ஒரு டோனர் கிடச்சாங்க அவங்களுக்கு பர்ஃபெக்டாக. அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னைக்கு இவங்க ஷீஸ் ஏபிள் டு டூ எவ்ரிதிங். அவங்களால எல்லாமே அவங்க பண்ண முடியும். அவங்க 2 daughters அவங்க கூட இருக்காங்க. இப்போது அவங்களால எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்க முடியுது. இப்போ அடுத்த மாதம் அவங்க திரும்ப ஊருக்கு போக போகிறாங்க. நாங்கள் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவங்களுக்கு பண்ண பயோப்சியும் அதெல்லாம் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எங்கள் சர்ஜன்ஸும் அதை பற்றி சொல்லுவாங்க. இந்த பேஷண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னா, ஹார்ட் லங்கும் சேர்த்து பண்ணால் அவங்களோட மார்டாலிட்டி ரேட் லைக் அவுட்கம் ப்ரொக்னோசிஸ் வந்து கம்மியாக இருக்கும். லங் மட்டும் தனியாக பண்ணுறது வேறு, ஹார்ட் மட்டும் தனியாக பண்ணுறது வேறு. ஹார்ட் அண்ட் லங் சேர்ந்து பண்ணும்போது அவங்கள வந்து 2 ஆர்கன் புட்டு இருந்தது ப்ராப்ளம். 2 ஆர்கனையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் இம்யூன் சப்ரஸர்னால. இங்கே ஒரு லங் மட்டும் பண்ணிவிட்டு ஹார்ட்டை வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணோம். எப்படி எக்மோ போடாமல் மெடிக்கலாக மேனேஜ் பண்ணி ஷியர் ரெக்கவர்டு. தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பேஷண்ட்ஸ். லைக் மோஸ்ட்டாக இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எக்மோ போட்டுருவாங்க, இல்லை போஸ்ட் ஆப்ரேட்டிவாக எக்மோ தேவைப்படும். எக்மோ தேவைப்படும் போது அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த பேஷண்ட் we have prevented from ECMO and heart and lung transplant. With a very only lung transplant, she had made very good outcome. That is important in this patient. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணோன்னா it takes a big team. You heard the pulmonologist, you heard the surgeon. But அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் it takes at least about 2 to 3 weeks before நம்ம கவிதா ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கும் ஆரம்பித்தோம். ஸோ அந்த இன்டர்வெல்லில் த கிரிட்டிக்கல் கேர் டீம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பிகாஸ் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது மானிட்டர் பண்ணுறது. இமீடியட் போஸ்ட் ஆஃபில் வேறு இருக்கும், 3 நாளுக்கு அப்புறம் வேறு இருக்கும். So all that is done by Dr. Jagdish and his team, comprising of Dr. Ram, Dr. Gunalan, Dr. Suresh Kumaran, Dr. Jebin, and a whole lot of nurses and technicians who are dedicated 24 hours on this job. During the surgery, perfusion plays a very important role. And we have the entire team here today. All of them are sitting there at the back, and every single one has contributed immensely to that. Detailed critical care பத்தி பேசுங்க. I'll give it to Dr. Jagdish, who is our chief. Critical care படி பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இங்கே சர்ஜரிக்கு முன்னாடி அவங்க ஒரு 2 years-ஆக பெருசாக நடக்கிறதே இல்லை. கன்ஃபைன் டு பெட் அண்ட் ஜஸ்ட் வீட்டில் மட்டும் பாத்ரூம் போயிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து தெல்வி நிறைய மசில் லாஸ் இருக்கும், மசில் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போஸ்ட் ஆஃப் ரெக்கவரி இஸ் ஆல்சோ டிலே. அதனால தான் இவங்க ஐசியூவில் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 1 month இருந்தாங்க ஐசியூவில். ஸோ வென்டிலேட்டரில் இருந்தால் டைரெக்டாக வென்டிலேட்டர்லேருந்து எடுக்க முடியாமல் ட்ரெக்கியாஸ்டமி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஷீ டிட் ஹர் பெஸ்ட் அண்ட் ஃபிசியோதெரப்பி எல்லாரும் இது பண்ணி ஷீ ரெக்கவர். நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னீங்க. நாங்கள் தான் உங்களுக்கு எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை நன்றி கடன் பண்ணணும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இந்த நன்றி சொன்னது இந்த டோனர் ஃபேமிலி, அவங்களுக்கு நன்றி சொன்னீங்க பாருங்க. அதுதான் இருக்கிறதுக்கே முக்கியமான நன்றி. ஏன்னா அந்த டோனர் ஃபேமிலி உங்கள் தங்கச்சி தானே இருக்கணும். உங்கள் தங்கச்சியும் பார்க்கல, அவங்களோட சஃபரிங்கும் பார்க்கல, இன்னைக்கு இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுன்னு பார்க்கல. இந்த ஆர்கன் மட்டும் கிடையாது, லிவரையும் டொனேட் பண்ணியிருப்பாங்க, ஹார்ட்டையும் டொனேட் பண்ணியிருப்பாங்க,
கிட்னியும் டொனேட் பண்ணியிருப்பாங்க. இத்தனை உயிர் காப்பாற்றின அவங்க யாருன்னு கூட தெரியாத, உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது, எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு டொனேட் பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது. ரொம்ப தேங்க்ஸ் அது சொன்னதுக்கு. ரெண்டாவதா, தமிழ்நாட்டில் இதை எனேபிள் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்டாண்ட் இருப்பாரு. இப்போ அவங்க இல்லைனாலும் இது நடந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு நன்றி சொன்னதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இவ்வளோ தெளிவாக நீங்கள் பேசினதுக்கும் உருக்கமாக பேசினதுக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் வந்து ஐம் தி பிரதர் ஆஃப் எஸ் கவிதா, ஐம் செந்தில்குமார். நான் வந்து டோனர் ஃபேமிலியை தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய தங்கச்சிக்கு ஆர்கன் கொடுத்து உதவின டோனர் ஃபேமிலியை. அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்டாண்ட் அத்தாரிட்டியை வந்து நான் எனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நமக்கு என் தங்கச்சிக்கு ஆர்கன் கிடைச்சி நல்லபடியாக அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு. ஆக்சுவலாக என் தங்கச்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஆர்ஏ அசோசியேட்டட் வித் ஐஎல்டி அந்த டிசீஸ் வந்து 2 லிட்டர்ஸ்லேருந்து 15 லிட்டர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு படிப்படியாக. அவங்களால எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியல. அப்புறம் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, இந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு சொல்லி. அப்புறம் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து விசாரித்து பார்த்தப்போ இங்கே நம்ம டாக்டர் ரலா ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல டீம் இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்தோம், பார்த்து எவாலுவேஷன்லாம் பண்ணி நல்லபடியாக வந்து பண்ணாங்க. இப்போ இந்த மீன் டைம் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் அவங்கள சரி பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் கிட்டத்தட்ட லாஸ்ட் டைமில் இன்ஃபெக்ஷன் வரும்போது வந்து ஒன்றும் சரி பண்ண முடியல. கிட்டத்தட்ட 1 or 2 டேஸில் வந்து எக்மோ போகிற மாதிரி இருந்தது. எக்மோவெல்லாம் போயிருந்தால் ஹார்ட்டும் சேர்த்து ப்ராப்ளம்ஸு க்ரியேட் ஆகி இன்னும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும். அந்தளவுக்கு இல்லாமல் இடையிலே வந்து நல்லபடியாக எங்களுக்கு பை லக்கீலி லங் கிடச்சது, ஆர்கன் கிடச்சதுனால சர்ஜரி பண்ணி அந்த டீம் போஸ்ட் ஆப் டீமும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலும் ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனிக். இந்த மாதிரி செட்டப்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம சர்ஜரிஸ் பண்ணி ரெக்கவர் ஆகி வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த செட்டப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டாக்டர் சாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது. ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து எல்லாருக்குமே இந்த லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஒரு பர்டிகுலர் 10,000 1 lakhல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஆரம்ப காலத்தில் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அது பெரிய லெவலில் பாதிப்பாக எங்களுக்கு தெரியல. போக அந்த ஸ்கேரிங் கூட ஆரம்பித்ததுனால அவங்களால வந்து ப்ரீத் பண்ண முடியலை. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் மட்டும் எடுத்தாங்க அப்பப்போ. அப்புறம் ஃபுல் டைம் வந்து நைட் மட்டும் ஒரு 2 லிட்டர்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் ஃபுல் டைம் 2 லிட்டர்ஸ், அப்புறம் 5 லிட்டர்ஸ், 7 லிட்டர்ஸ். இந்த மாதிரி எங்களுக்கு அவேர்னஸ் இல்லாததுனால தான் நாங்கள் லேட் ஆகும். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 10 இயர்ஸாக வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தாங்க, ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல். லாஸ்ட் 5 years 2020லேருந்து 25 வரைக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு தான் இருந்தாங்க. அதுவும் 2 லிட்டர்ஸ் to 15 லிட்டர்ஸ் படிப்படியாக கூடிருச்சு. அது கூடினது யாரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 5 லிட்டர்ஸில் கிட்டத்தட்ட 3 years 4 years இருந்தது. இந்த 5 லிட்டர்ஸ்லேருந்து 15 லிட்டர்ஸ் வர்றது ஒரு 6 monthsல நடந்துருச்சு. அந்த 15 லிட்டர்ஸ்க்கு மேலே இங்கேயே வந்தப்புறம் எங்களால் வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு மூவ் பண்ணவே முடியல. அவ்வளோ தூரத்துக்கு வந்து மோசமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்புறம் இப்போது ஃப்ரீயாக ப்ரீத்திங், எந்த விதமான ஆக்சிஜன் சப்போர்ட்ஸும் இல்லாமல் அவங்களால ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண முடியுது. அதை பார்க்கவே எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. இவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது, அதனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏதாவது அதிகமாச்சு? கொரோனா தொற்று ஏற்பட்ட அப்புறம் தான் அவங்க ஆக்சிஜன் சப்போர்ட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லை. எப்போயாவது வந்து மூச்சோட கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ போய் ஐவிஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏற்றின உடனே சரியாயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் கொரோனா தொற்றுக்கு அப்புறம் ஃபுல் அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்ஸில் 2, 5, 8 அப்படி கூடிடுச்சு. தேனியிலேருந்து கவிதா 43 வயசு லேடி, 2 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு. இவங்களுக்கு ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட 15 வருஷமாக இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால வர்ற இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸில் சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் காலத்தில் லங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, ஏற்கனவே அவங்களுக்கு லங் ப்ராப்ளம் இருந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக 2 நுரையீரலும் பாதிப்புனால இவங்க வந்து ஆக்சிஜனுக்கு போயிட்டாங்க. கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம், கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனதுலேருந்து ஆக்சிஜன் போனாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் 2 லிட்டர் ஆக்சிஜனில் இருந்தாங்க, கொஞ்சம் ஆக்சிஜன் இல்லாமல் நடந்துட்டு இருந்தாங்க.
ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வருஷமாக 2 லிட்டர் ஆக்சிஜன் 5 லிட்டர் ஆகி இவங்க சொன்ன மாதிரி 5 லிட்டர்லேருந்து கிட்டத்தட்ட இங்கே வரும்போது 12 லிட்டர் ஆகி 15 லிட்டர் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப லேட் ப்ரெசன்டேஷன். இதுக்கு காரணம் என்னென்னா இவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை, அவங்களுக்கு அட்வைஸே யாரும் பண்ணலை. இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு மட்டும் கிடையாது, டாக்டர்ஸ்க்கும் சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் இது. இந்த மாதிரி ஆக்சிஜன்லேயே சஃபர் பண்ணுறவங்களுக்கு, நாள் முழுக்க 24 மணி நேரமும் ஆக்சிஜன்லேயே இருக்கிறவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆப்ஷன். அதுவும் யங் பீப்புளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் வந்து நேரத்துக்கு சரியான காலத்தில் இதை நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா அடுத்தது ஹார்ட் எஃபெக்ட் பண்ணும். இவங்களுக்கு ஹார்ட்டும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவங்களுக்கு ரைட் ஹார்ட் ஃபெயிலியர், ஆரம்ப ஸ்டேஜ் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சு. அதனால் இது வந்து சமயத்தில் வந்து ஹார்ட் லங் ரெண்டுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரி பேஷண்ட். இவங்க லக்கி அந்த நேரத்தில் கிடைச்சதுனால ஹார்ட் அவாய்ட் பண்ணிடுவோம். இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, இவங்களை வந்து ஆக்சிஜன் நீங்கள் அந்த 15 லிட்டருக்கு மேலே கொடுக்க முடியலன்னா எக்மோ மெஷினில் போட வேண்டியது. அது இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்கு அந்த ஆர்கன் கிடைக்கலன்னா எக்மோ மெஷினில் போட வேண்டியிருக்கும். எக்மோ மெஷினில் போட்டாலும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஆனால் அதோடைய மாபிலிட்டி, அதோட காம்ப்ளிகேஷன்ஸு, அவுட்கம் இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எக்மோ பண்ணுறதுக்கு முன்னாடி லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியருக்கு முன்னாடியும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 3 மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு லங் வந்து கிடைச்சது. லிஸ்ட் பண்ணி 3 மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு லங் கிடைச்சிது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இவ்வளோ சீக்கிரமாகவும் கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் மற்ற இடத்துல நிறைய பேர் வெயிட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சரியான காலத்தில் கிடச்சிருக்காது. இதுக்கு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமாக நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அந்த டோனர் ஃபேமிலி தான். அந்த டோனர் ஃபேமிலி யாருக்கு போச்சுன்னு கூட தெரியாது. அது ஒரு டொனேஷன் தானே. இன்னொரு ஃபேமிலி உயிரோடு இருக்கிறதுக்கு அவங்க வீட்டில் மறைஞ்சவங்களுடைய ஆர்கன்ஸை கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். லங்ஸை மட்டும் கொடுக்கல அந்த டோனர்ஸு, லிவரு, ஹார்ட்டு, கிட்னி எல்லா ஆர்கனுமே அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் நம்ம முக்கியமாக நன்றி சொல்லணும். அடுத்தது டிரான்ஸ்டான் இதை எனேபிள் பண்ணுது. இதை வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷனில், கெடாவர் ஆர்கன் டொனேஷனில் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. நீங்கள் பல தடவை நானும் சொல்லியிருக்கேன், பல தடவை நீங்களும் எழுதியிருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒன்றுமே முடியாமல் இருந்தவங்க இன்றைக்கி ஆக்சிஜன் இல்லாமல் இன்னும் வீக்காக தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நல்ல மசில் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்துருச்சுன்னா நார்மல் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களான்னு தெரியல. அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி.